கிறிஸ்துவுக்குள் அன்பான நித்திய வெளிச்சம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த டிவியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலும் ஸ்தோத்திரம் உங்களை பார்ப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தொலைக்காட்சியை நடத்தி வருகிற அருமையான தேவதாசரையும் அருமையான குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வாக்கியத்தை நாம் இப்போது வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதில் அவருடைய நாமம் அதிசயமானவர் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய கர்த்தத்துவத்தை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்தும் முன்னறிவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று பார்க்கும் பொழுது அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமானவர். அவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் அவருடைய நாமம் அதிசயமானது என்று பார்க்கும் பொழுது இந்த வானம் படைக்கப்பட்டது ஒரு அதிசயம், இந்த பூமி படைக்கப்பட்டது ஒரு அதிசயம், சமுத்திரங்கள் உண்டாக்கப்பட்டது ஒரு அதிசயமாய் இருக்கிறது. அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது ஒரு அதிசயம், அவர் வளர்க்கப்பட்டது ஒரு அதிசயம், அவர் ஞானஸ்நானம் எடுத்தது ஒரு அதிசயம், அவர் செய்த ஊழியங்கள் மிகவும் அதிசயமானது, அவருடைய போதனைகள் ஆச்சரியமானது, அதிசயமானது, அவர் பிசாசுகளை துரத்தின விதம் அதிசயமானது, அதே போல அவர் குணமாக்கின விதங்கள் அதிசயமானது, அவருடைய மரணம் ஒரு அதிசயமானது, அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயமானது, அவருடைய சீசர்களை கொண்டு அவர் செய்த காரியங்கள் அதிசயமானது. இன்றைக்கும் சபை அதிசயமாக நடந்து வருகிறது. விசுவாச மக்களையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் அதிசயமாகவே நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற தெய்வம் மிகவும் அதிசயமானவராய் இருக்கிறார். அவர் பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறார். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் பெயரிடப்பட்ட ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய பிறப்பிடம் முன்னறிவிக்கப்பட்டது என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பானவர்களே, அவருடைய நாமம் அதிசயமானது என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்திலே இதுவரைக்கும் நடந்து வந்ததெல்லாம் அதிசயமாய் இருக்கிறது. அவருடைய நாமம் அதிசயமாய் இருக்கிறபடியால் அருமையான இந்த காலை பொழுதிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் அதிசயங்களை செய்வார். உங்கள் வியாபாரத்திலே, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழில் காரியத்திலே, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்திலே ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஒருவேளை பல வருடங்களாக பல நாட்களாக தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை ஆண்டவர் அதிசயமாக முடித்து வைப்பார். இதுவரைக்கும் எந்த டாக்டர்களாலும் சுகமாக்க முடியாத வியாதிகளை ஆண்டவர் உங்களுக்கு சுகமாக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அதிசயங்களை காண செய்வார். இதுவரைக்கும் அடைக்க முடியாத கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே
பொருளாதாரத்திலே அதிசயங்களை காண பண்ணுவார். எந்த மனம் திரும்பாத கணவனை குறித்து, மனம் திரும்பாத மனைவியை குறித்து, மனம் திரும்பாத பிள்ளைகளை குறித்து, யாரை குறித்து அதிகமாக நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களுக்கு தெய்வம் தருகிற ரட்சிப்பை பார்த்து, அதிசயமான ரட்சிப்பை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிப்பீர்கள். காரணம், அவர் அதிசயமானவராய் இருக்கிறார். திருமண காரியத்திலே ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். காரணம், அவருடைய நாமம் அதிசயமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். என் அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தேவ மனிதனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, பிள்ளை பாக்கியம் இல்லாத ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி நீ வருத்தப்படாதே. ஒரு நாள் வரும், உன் சந்ததியை கடற்கரை மணலை போல, நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், அது எண்ண முடியாததாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆபிரகாமுக்கு குமாரனும் குமாரத்தைகளுமாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினது போலவே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வாழ்க்கையில் எவ்வளவோ இழப்புகளை, எவ்வளவோ நஷ்டங்களை, எவ்வளவோ மரணங்களை, ஸ்தோத்திர பிள்ளைகள் இழப்பு, மந்தைகள் இழப்பு என்று சொல்லி பல இழப்புகளை, நஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் அந்த யோபுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னவர் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து இழந்த எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாமின் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவர், யோபுவின் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவர். அதே போல் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே, சிங்கக்கபில் இருந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலும் எண்ணி முடியாத அதிசயங்களை நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியத்திலே தேவன் அதிசயங்களை செய்வார். ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உங்கள் புலம்பலை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். எப்படி எருசலேமின் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டதோ, அதே போல் உங்களுடைய களிப்பு, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி தூரத்தில் கேட்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பானவர்களே, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். யாருக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார்? அவருடைய நாமம் அதிசயமானது. யாருக்கு அவர் அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் அதே போல கிளையாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் அன்பானவர்களே, மீகா 7ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்மேலின் நடுவிலே தனித்து வாசம் பண்ணுகிற, அதே போல ஸ்தோத்திரம், சுதந்திரமான மந்தையாகி உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 15வது வசனத்திலே எகிப்திலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் யாருக்கு அதிசயங்களை செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவரால் மேய்க்கப்படுபவர்களுக்கு அதிசயங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரால் மேய்க்கப்படுபவர்களுக்கு, அதாவது பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 23வது சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி கொண்டு போய் விடுகிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மேய்ப்பனாக இருப்பாரானால் அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, எப்படிப்பட்ட நன்மைகளை, எப்படிப்பட்ட மேன்மைகளை தருவார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 23 வாசிக்கிறோம். அப்ப மீகா 7ஆம் அதிகாரம்
14-15 வாசித்து பார்க்கும் பொழுது, யார் ஆண்டவரால் மேய்க்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அதிசயங்களை செய்கிறார். அதிசயங்களை செய்கிறார். அவரால் மேய்க்கப்படுகிற மந்தைக்கு அவர் அதிசயங்களை செய்கிறார். அந்த மந்தை எப்படிப்பட்ட மந்தை என்று பார்க்கும் பொழுது அங்கு 2 விதமான காரியத்தை பார்க்கிறோம். தனித்துவமான மந்தை, அது ஒரு தனித்துவமான மந்தை. ஸ்தோத்திரம். அதாவது விசுவாச மக்களுக்கு சபை விசுவாசிகள் கிறிஸ்துவர்கள் என்கிற பெயர் இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம், அவர் மேய்ப்பனாய் இருக்கிறார், நாம் மந்தைகளாய் இருக்கிறோம். அவர் மேய்ப்பனாய் இருக்கிறார், நாம் ஆடுகளாய் இருக்கிறோம். அப்ப அந்த அனுபவத்திற்குள் யார் வருகிறார்களோ அவர் நம்முடைய மேய்ப்பன். அவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் ஒரு மேய்ப்பனாய், நம்முடைய குடும்பத்திற்கு அவர் ஒரு மேய்ப்பனாய், நம்முடைய ஜீவிதத்திலே அவர் ஒரு மேய்ப்பனாய், நம்முடைய ஊழியத்திலே பொருளாதாரத்தில் அவர் ஒரு மேய்ப்பனாய் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். ஒரு சாதாரண மனிதனாக இருந்த தாவீது சவுலிடத்திலே சொல்லுகிறார், என் ஆடுகளுக்கு விரோதமாக ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கம் வந்த பொழுது அந்த 2ஐயும் நான் கொன்று போட்டு என் ஆட்டை காப்பாற்றி கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு உலக பிரகாரமான மனிதனே தன் மந்தையின் மீது இவ்வளவு அக்கறையும் இவ்வளவு பாசமும் இருக்கும் என்று சொன்னால், தன் மந்தைக்காக ஜீவனை கொடுத்து அந்த மந்தையை காப்பார் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறந்த மேய்ப்பனாய் இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். அப்ப அவருடைய மந்தை எப்படிப்பட்ட மந்தையாக இருக்க வேண்டும்? அது தனித்துவமான மந்தை. மீகா 7:14 வாசிக்கிறோம், அது தனித்துவமான மந்தை. 2வது பைபிள் சொல்லுகிறது, 9 சுதந்திரமான மந்தை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சுதந்திரமான மந்தை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மந்தையை ஆண்டவர் கோலினால் மேய்ப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் கோலினால் மேய்க்கிற தேவனாய் இருக்கிறார், ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப கோல் எதற்காக பயன்படுகிறது என்று சொன்னால், கோல் 2 காரியங்களுக்காக பயன்படும். ஒன்று, உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அந்த இலைகளை எல்லாம் பிடுங்கி ஆடுகளுக்கு கொடுப்பதற்கு. உயரத்தில் இருக்கக்கூடிய மரத்தின் கிளைகளை பிடுங்கி ஆடுகளுக்கு கொடுப்பதற்கு பயன்படும். அதாவது உயரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், உயரத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், உயரத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளை ஆண்டவர் நமக்கு பெற்று தருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தருகிறார். 2வது, இந்த கோல் என்பது கடிந்து கொள்வதற்கு, ஆடுகளை சிட்சிப்பதற்கு, ஆடுகளை கண்டிப்பதற்கு பயன்படுகிறது. அப்ப இந்த கோலினால் ஆண்டவர் மேய்க்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப இந்த மந்தையை பார்த்துதான், தனித்துவமான மந்தையை பார்த்து, சுதந்திரமான மந்தையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலே ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். அதிசயங்களை செய்தார். எகிப்திலே பார்வோனையும் அவன் சேனைகளையும் ஆண்டவர் மூழ்கடித்து அதிசயங்களை செய்தார். 10 விதமான வாதைகளை கொண்டு வந்து அதிசயங்களை செய்தார். கோசேனுக்கும் எகிப்துக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி அதிசயங்களை செய்தார். தானே தேவன் என்று நிரூபித்தார். கல்மலைகளை வரவைத்து தண்ணீரை இரத்தமாக மாற்றி, தவளைகளை வரவழைத்து, பேன்களை வரவழைத்து, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்தார். செங்கடலை 2ஆக பிளந்து அதிசயங்களை செய்தார். யோர்தானை 2ஆக பிளந்து அதிசயங்களை செய்தார். எரிகோவை உடைத்து ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்து அதிசயத்தை செய்தார். கட்பாறையிலிருந்து தண்ணீரை வரவைத்து ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். வனாந்திரத்தில் காடைகளை கொண்டு வந்து அதிசயங்களை செய்தார். ராஜாக்களை முறியடித்து அதிசயங்களை செய்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்து அவர்களை அதிசயங்களை காண செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தில் புறப்பட்ட நாள் முதற்கொண்டு கானானுக்கு வருகிற வரைக்கும் ஆண்டவர் அதிசயங்களை காண செய்தார். அப்ப அவருடைய சபையை பார்த்து, அவருடைய மந்தையை பார்த்து, அவருடைய விசுவாசிகளை பார்த்து, அவருடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் குடும்பத்தில் அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னுடைய பொருளாதாரத்திலே அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ செய்து வருகிற ஊழியத்திலே அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக, உன் உறவினர்களுக்கு முன்பதாக, உன் நண்பர்களுக்கு முன்பதாக உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக யாருக்கு அவர் அதிசயம் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவரால் மேய்க்கப்படுபவர்களுக்கு அவர் அதிசயம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இரண்டாவதாக அவர் யாருக்கு அதிசயம் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையில ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எனக்கு அன்பான தேவ ஜனமே, இரண்டாவதாக ஆண்டவர் யாருக்கு அதிசயம் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். சிம்சோனுடைய தாய் தகப்பனாய் இருந்த மனோவா அவருடைய மனைவியும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருந்த பொழுது மனோவாவுடைய மனைவிக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகிறார். மனோவாவும் அவை பார்க்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து கேட்கிறாங்க, உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமம் அதிசயமானது, என்னுடைய நாமம் அதிசயமானது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது என்று வேதத்திலே படிக்கிறோம். ஒரு அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் அக்கினி ஜுவாலையிலே ஏறி போனார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப மனோவாவும் மனைவியும் பலி செலுத்தி அங்கே தேவனை தொழுது கொள்ளுகிற பொழுது அந்த இடத்துல ஒரு அதிசயம் விளங்கினதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அக்கினி வெளிப்பட்டதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். பதில் கொடுக்கப்பட்டதை வேதத்தில் படிக்கிறோம். மறு உத்தரவு அருளப்பட்டதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்போ மனோவாவும் மனைவியும் அந்த இடத்துல அதிசயங்களை காண்பதற்கு என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது தேவனை தொழுது கொண்டார்கள், தேவனை ஆராதித்தார்கள். ஸ்தோத்திரம். தேவனுக்கு அங்கு பலி செலுத்தினார்கள், முகம் குப்பர விழுந்தார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அற்புதங்கள் நடக்காததுனாலே, அதிசயங்கள் நடக்காததுனாலே, மன விருப்பங்கள் நிறைவேறாததுனாலே, திருமண காரியங்கள் இன்னும் தடையாய் இருக்கிறதுனாலே, கடன் பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாததுனாலே, வீட்டை கட்டாததுனாலே, பிள்ளை பாக்கியம் இல்லாததுனாலே, உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறாததுனாலே ஒருவேளை தேவனை ஆராதிக்காமல் இருக்கிறீர்களா? ஆலயத்திற்கு செல்லாமல் இருக்கிறீர்களா? வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறீர்களா? விசுவாசிக்காமல் இருக்கிறீர்களா? இந்த பகல் வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் ஆராதிக்கிற ஒரு பழக்கம், எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் விளங்கும், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். மனோபாவும் அவருடைய மனைவியும் அந்த தோட்டத்தில் தேவனை தொழுது கொண்ட பொழுது, தேவனுக்கு அங்கு ஆராதனை செலுத்தின பொழுது, பலிகளை செலுத்தின பொழுது அங்கு ஒரு அதிசயம் விளங்கினது என்று வேதத்தில் பார்க்கிறோம். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதிசயம், பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதிசயம். பலிபீடத்திலிருந்து அக்கினி ஜுவாலை வானத்துக்கு நேராக எழும்பிற்று என்று வேதத்திலே படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் தொழுது கொள்ளுகிற பொழுதே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதிசயம் நடக்கும். பவுலும் சீலாவும் தேவனை ஆராதித்த பொழுது, தேவனை துதித்த பொழுது அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக, சிறைச்சாலை அதிகாரிகளுடைய கண்களுக்கு முன்பதாகவே தேவன் அதிசயங்களை செய்தார். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். அக்கினி என்பது ஒரு மறு உத்தரவுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அக்கினினால தேவன் மறு உத்தரவு கொடுத்தார். ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பதில் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை படிக்கும் பொழுது, பிள்ளையை சாஷ்டாங்கமாய் விழுந்து பொக்கிஷங்களை திறந்து பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு வைத்து கிறிஸ்துவை தொழுது கொண்டார்கள் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாக இருப்பதாக மோசே சொல்லுகிறார். தொழுது கொள்ளும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டோம், தொழுது கொள்ளும்படியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம், தொழுது கொள்ளும்படியாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அன்றைய சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர்
ஆண்டவர் சொன்னார், பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கேயும் வந்திருக்கிறது. இன்றைக்கு நம் பிதாவை தொழுது கொள்ள வேண்டிய காலமாய், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய ஒரு காலமாய் இருக்கிறது. அப்ப இரண்டாவதாக, தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய நாமம் அதிசயமானவராய் இருக்கிறபடியால் அதிசயம் கண்களுக்கு முன்பதாகவே நடக்கும். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதிசயம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, எப்பொழுது அதிசயம் நடக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது யாத்திரைகாமம் 34 அதிகாரத்திற்கு வருவோம். யாத்திரைகாமம் 34 அதிகாரம் அதனுடைய 10வது வாக்கியம் சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, மூன்றாவதாக யாருக்கு அற்புத அதிசயங்களை செய்வார், யாருக்கு அதிசயங்களை செய்வார் என்று பார்க்கும் பொழுது, உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு, உடன்படிக்கை செய்பவர்களுக்கு, உடன்படிக்கையின் பிரகாரமாக வாழ்பவர்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். யாத்திரைகாமம் 34 அதிகாரத்தில் 10வது வாக்கியத்தில் ஆண்டவர் மோசேயினிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை என்றால், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். எந்த ஜாதிகளுக்கும் செய்யாத அதிசயங்களை, எந்த ஜனங்களுக்கும் செய்யாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பதாக அதிசயங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், மோசே என்பவர் ஸ்தோத்திரம் மந்தநாவு திக்குவாய் உள்ளவராய் இருந்தார், பேச முடியாதவராய் இருந்தார். ஆனால் அந்த மோசையை கொண்டு ஆண்டவர் எகிப்தில் செய்த காரியம் பயங்கரமான ஒரு காரியம். பார்வோனுக்கு அவனை தேவனாக்கினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அந்த மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் எல்லாருக்கும் பெரியவனாயிருந்தான். மோசையை பார்த்து பார்வோன் நடுங்கினான், சேனைகள் நடுங்கியது, அந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் நடுங்கினார்கள், அந்த தேசத்தின் மந்திரவாதிகள் நடுங்கினார்கள். மோசே என்பவன் அந்த தேசத்திலே மிக பெரியவனாயிருந்தான், எல்லாருக்கும் பெரியவனாக எண்ணப்பட்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். காரணம், மோசேயின் மூலமாக ஆண்டவர் அதிசயங்களை செய்தார், ஜனங்களுக்கு முன்பதாக அதிசயங்களை செய்தார். கோலை கீழே போட்ட பொழுது அது பாம்பாக மாறிற்று, அந்த பாம்பை பிடித்த பொழுது அது கோலாக மாறிற்று. கையை ஸ்தோத்திரம் அந்த உள்ளே போட்ட பொழுது அது அந்த கை வெண்குஷ்ரோகமாக மாறிற்று பாடுகிறோம். தண்ணீரிலே அடித்த பொழுது தண்ணீர் ரத்தமாக மாறினதை வேதத்தில் படிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் உடன்படிக்கையிலே உண்மையாய் இருக்கும் பொழுது, உடன்படிக்கையிலே உத்தமமாய் இருக்கும் பொழுது அவர் அதிசயங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை போல அவர் சுமந்தது அதிசயம், செங்கடலை பிளந்தது ஒரு அதிசயம், மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தி வந்தது ஒரு அதிசயமாய் இருக்கிறது, மன்னாவை கொடுத்தது ஒரு அதிசயமாய் இருக்கிறது. எந்த ஜாதி மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை அவர் செய்ததில்லை, இப்படிப்பட்ட அதிசயங்களை அவர்களை பார்த்ததும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே உண்மையாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த உடன்படிக்கைக்கு அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஸ்தோத்திரம் கூட்டங்களிலும் எடுத்த தீர்மானத்தில் உண்மையாயிருங்க, எடுத்த பொருத்தனைகளில் உண்மையாயிருங்க, எடுத்த உடன்படிக்கைகளிலே உண்மையாயிருங்க. அந்த உடன்படிக்கையிலே உண்மையாக இருக்கும் பொழுது உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அதிசயங்களை செய்வார். உடன்படிக்கை என்பது மிக அவசியமாய் இருக்கிறது. அப்ப முதலாவதாக ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை. ஸ்தோத்திரம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்கள். அது நீங்க தேவனோடு செய்து கொள்ளுகிற ஒரு பெரிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு உடன்படிக்கை. இரண்டாவது, திருவிருந்து என்பது அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நாம ஸ்தோத்திரம் உங்கள் சபைகளிலே எந்த நேரத்தில் எந்த மாதத்தில் திருவிருந்து நடந்தாலும் சபையினுடைய ஒழுங்குக்கு உட்பட்டு அந்த திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொண்டு நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து அந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுகிற பொழுது உடன்படிக்கை நிறைவேற்றுகிறீர்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும்.
உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும். அப்போ ஞானஸ்நானம் என்பது, திருவிருந்து ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு நல்ல உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை, உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் அதிசயங்களை, உங்கள் ஊழியத்திலே ஆண்டவர் அதிசயங்களை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக ஆண்டவர் யாருக்கு அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நடக்க முடியாத ஒரு திமிர்வாதக்காரன், அவரால் நடக்கவே முடியாது. அப்ப அநேகர் அவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசுவினிடத்தில் ஜெபிக்க விரும்புகிறார்கள். அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து இயேசுவினிடத்தில் அவரால் ஜெபிக்க முடியவில்லை. ஆதலால் வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்து அதன் வழியாக கட்டிலை கட்டி அந்த கட்டளின் வழியாக அந்த திமிர்வாதக்காரனை கீழே இறக்கினார்கள். இயேசு அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய அக்கிரமத்தை மன்னித்து, நீ எழும்பி நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழும்பி நட என்று சொன்னார். அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார்கள். அப்ப நான்காவது, யாருக்கு அதிசயங்களை செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவரிடம், அதாவது கிறிஸ்துவிடம் வருகிறவர்களுக்கு அதிசயங்களை செய்கிறார். கிறிஸ்துவிடம் வருகிறவர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது விசுவாசம் வைத்து அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். 12 வருஷம் பெரும்பாடு ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி அவள் இயேசுவிடம் நெருங்கின பொழுது அவள் வாழ்க்கையிலே அவளுடைய சரீரத்திலே ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். 18 வருஷம் நிமரக்கூடாத ஒரு பெண் இயேசுவின் அருகாமையில் வருகிற பொழுது இயேசு அவளுக்காக ஜெபித்த பொழுது அவள் நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாத யாராவது ஒருவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் இயேசுவிடம் வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். வியாதிகளை சுகமாக்கி அதிசயங்களை செய்வார். சமாதான கேடுகளை மாற்றி அதிசயங்களை செய்வார். ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துவிடம் வருகிற பொழுது அவர் அதிசயம் செய்கிறார். அதாவது இயேசுவிடம் வருகிற பொழுது ஒரு கூட்டத்தினுடைய ஒத்தாசையோடு அவன் நடந்து வந்தான். இயேசுவை சந்தித்த பிற்பாடு தனி ஒருவனாக புறப்பட்டு போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இயேசுவிடம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். உடன்படிக்கையில் உண்மையாய் இருக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்கும். தொழுது கொள்ளுகிற பொழுது அதிசயங்கள் நடக்கும். அவரால் மேய்க்கப்படுகிற பொழுது அதிசயம் நடக்கும். காரணம், அவருடைய நாமம் அதிசயமானவர். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் அதிசயமானவர் என்று வேதத்திலே நாங்கள் படித்தோம். உம்மால் மேய்க்கப்படுபவர்களுக்கு நீர் அதிசயம் செய்கிற தேவன். சுதந்திரமான மந்தை, தனித்துவமான மந்தை என்று வேதத்திலே படிக்கிறோம். எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்மால் நடத்தப்படுகிற, உம்மால் போஷிக்கப்படுகிற, உம்மால் ஆதரிக்கப்படுகிற இந்த பிள்ளைகளை வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதியும். அதிசயங்களை காணப்படும். தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காணப்படும். உடன்படிக்கையில் உண்மையாயிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காணப்படும். கிறிஸ்துவை ஆண்டவரே, கிறிஸ்துவிடம் வருகிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காணப்பண்ணுவீராக. வியாதிகளை சுகமாக்கி அதிசயங்களை காணப்பண்ணும். கடன் பிரச்சனைகளை மாற்றி அதிசயங்களை காணப்பண்ணும். பிரிந்த குடும்பங்களை ஒன்றாக்கி அதிசயங்களை காணப்பண்ணும். பள்ளியிலே, ஸ்கூல்ல, காலேஜில் அதிசயங்களை காணப்பண்ணும். ஊழியம் செய்கிற ஸ்தலத்திலே அதிசயங்களை காணப்பண்ணுவீராக. பொருளாதாரத்திலே அதிசயங்களை காணப்பண்ணுவீராக. இவங்க கையிட்டு செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களிலே தேவன் அதிசயங்களை காணப்பண்ணுவீராக. அப்ப கருவறையிலே அதிசயங்களை
காண பண்ணுவீராக. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வியாதிகளை சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அறியாத யார் ஒருவர் இந்த வார்த்தைகளை கேட்பார்களானால் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமா ஒரு தொடுதல் உண்டாக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் வித்தியாசங்களை பார்க்கட்டும், மாற்றங்களை பார்க்கட்டும், அதிசயங்களை பார்க்கட்டும் என்று நாம் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் இந்த பகல் வேளை சுகமாக்கப்பட நாம் மனதார ஜெபிக்கிறப்பா. மரண கண்ணிகள் தெரிக்கட்டும், மந்திரவாதங்கள், பில்லி சுனிகள், செய்வனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பரிபூரண விடுதலை உண்டாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.